முருகனுக்கு அரோஹரா. ஞானவேல் முருகனுக்கு அரோஹரா. சக்திவேல் முருகனுக்கு அரோஹரா. பரம்குன்று நாதருக்கு அரோஹரா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா. வீரவேல் முருகனுக்கு அரோஹரா. ஞானவேல் முருகனுக்கு அரோஹரா. 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 வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்குமே செந்தில் நகர் சேவகா உன் திருவடியை நினைப்போர்க்கு என்று பக்தருக்கு அருள் புரியக்கூடிய கந்த கடவுள் நம் சொந்த கடவுள். இதோ தன்னுடைய தாய் தந்தையரின் திருமணத்தை காண இந்த அழகான திருக்கல்யாண மேடைக்கு எழுந்தருளி இருக்கிறார். வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா. வீரவேல் முருகனுக்கு அரோஹரா. ஞானவேல் முருகனுக்கு அரோஹரா. சுவாமி ரொம்ப அழகா ஆனந்தமா கல்யாணத்தை பார்க்கறதுக்காக இங்க வந்திருக்கிறார். தென்பரம் குன்று என்று சொல்லப்படக்கூடிய திருப்புறம் குன்று நக்கீரர் 6 படை வீடுகளை வரிசைப்படுத்துகிற போது நெஞ்சில் ஒரு கால் நினைக்கின் இரு காலும் தோன்றும் முருகா என்று ஓதுவார் முன். அடுத்து நம்முடைய சொக்கநாதரும் பிரியாவிடையும் எழுந்தருளுகிறார்கள். அண்டம் முழுதாளும் அண்ணல் பாண்டிய நாடாளும் பேரரசன் மதுரை பதி எழுந்தருளிய மகேசன் முச்சங்கம் கண்ட கூடல் மாநகரின் முதற் தமிழ்ச் சங்க தலைவன் அடியார்க்கு எளிய அமுதன் பிட்டுக்கு மண் சுமந்து பிரம்படிபட்ட பேரருளாளன் அன்பர்க்கு அழகிய மெய்யன் மீன்விழியாளை மனதாண்ட திருவாலவாய் உடைய சோமசுந்தர சொக்கநாத பாண்டிய மன்னன் வருகிறார். பராக் பராக் பராக். சுந்தரேச பெருமான் பிரியாவிடை நாச்சியாரோடு இங்கே நமக்கு எழுந்தருளி அருள் புரிகின்றார். எல்லோருக்கும் அருள் புரியக்கூடிய அண்ணலாக பால் நினைந்து ஊட்டும் தாயினும் சால பறிந்து பாவியேனுடைய ஊனினை உருக்கி உள் ஒளி பெருக்கி உலப்பில்லா ஆனந்தமயமாகி தேனினை சொரிந்து திகழ்புறம் தெரிந்த என் செல்வமே சிவபெருமானே யான் உன்னை சிக்கன பிடித்தேன் எங்கு எழுந்து அருளுவது இனியே என்று அன்னையின் கரம் பற்ற இங்கு எழுந்தருளி இருக்கின்ற சொக்கநாத பெருமானை மிகுந்த அன்போடு வாஞ்சையோடு எங்களுக்கே உரிய பராக்கோடு. ஆமா, சொக்கநாதருக்கு அவர் பராக் சொன்னார். என் மாணவர் அரவிந்த் குமார் இப்ப அம்மா வரட்டும் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அம்மா வந்த பிறகுதான் சொல்லணும், மகாராணி வரும்போது தானே சொல்லணும். வந்துட்டாங்களா? சாமி திரும்பின உடனே அவர் வந்துருவார். என்ன நம்ம ஒவ்வொருத்தருக்கும் நம்மளையெல்லாம் அழகு பார்க்குற அப்பா அம்மாவை நாம தானங்க அழகு பார்க்கணும். என்ன கல்யாண மேடைக்கு போகும்போது பொண்ணையும் அம்மாவையும் அப்பாவையும் எப்படி பையனையும் வரவேற்பாங்க, எவ்வளோ அழகுபடுத்துவாங்க. அது மாதிரி நம்ம அப்பா அம்மாவை நாம தான் சந்தோஷமா மகிழ்ச்சியா கொண்டாடணும். நமக்காக எழுந்தருளி இருக்கக்கூடிய சொக்கேச பெருமான் ஆனந்தமாக நம்ம எல்லோருக்கும் அருள் புரிய வேண்டும். நம்ம எல்லாருடைய பிரார்த்தனையும் அவர் நமக்கு நிறைவேற்றி தர வேண்டும் அப்படின்னு இந்த நேரத்திலே உள்ளன்போடு எல்லாரும் அவருடைய பிரார்த்தனையை சுவாமியினுடைய திருவடியில வைங்க. என்றைக்கும் சிவபெருமானை பிரியாத நாயகி, அதனால் அவளுக்கு பிரியாவிடைன்னு பேர். சில பேருக்கு அதுல கூட ஒரு சந்தேகம் இருக்குங்க, அதை தெரிஞ்சுக்கணும். பக்கத்திலேயே ஒரு அம்மா இருக்கிறாங்களே, அந்த அம்மா யாருன்னார், அவள் சக்தி. எப்போதும் பிரியாமல் இருக்கிறதுனாலே அவளுக்கு பிரியாவிடை என்று பெயர். எந்த ரூபினிய கல்யாணம் பண்ணாலும் மீனாட்சியோ காமாட்சியோ அவள் தனியாத்தான் இருப்பா. பிரியாவிடை தான் சுவாமியோட எப்போதுமே இணைந்து இருக்கக்கூடியவராக காட்சி தரக்கூடியவள். இந்த பாண்டிய குலத்திற்கு முதல் பெண்ணரசியாக வந்து மதுரைக்கு மகாராணியாக வந்த அன்னை மீனாட்சி இங்கே சக்தி ரூபினியாக ஒவ்வொரு நாளும் 8 வகையான சக்திகளை வெளிப்படுத்தக்கூடிய நாயகியாக அவளே விளங்குகிறாள். வேற எங்குமே இந்த அதிசயம் இல்லை, மீனாட்சி மட்டும்தான். ஒவ்வொரு நாளும் 8 விதமான ரூபத்தில் அம்பாள் ஒவ்வொரு தேவியாக நமக்கு காட்சி தரக்கூடியவள். அந்த அன்னை அகிலாண்டேஸ்வரி, உலகத்தின் நாயகி, நம் எல்லோருக்கும் அருள் புரியக்கூடியவள். இங்கே நமக்கு ஆனந்தமாக மணமேடைக்கு எழுந்தருளே இருக்கிறார். சொக்கநாத பெருமானை தொடர்ந்து அவரை தொடர்ந்து பவழக்கணிவாய் பெருமாளும் இங்கே நமக்கு காட்சி தர இருக்கின்றார்கள். பின்னாடி சாமியை திருப்பணும்ல, சாமியை திருப்பணும். ஆமா ஆமா, சொக்கநாதர் இந்த மதுரையினுடைய அற்புதமான அருளை உலகம் முழுவதும் நம் எல்லோருக்கும் பறைசாற்றுகின்ற பெரும் தெய்வம். இதோ நமக்கு அழகா திரும்பி
சுவாமி இப்பதான் காட்சி கொடுக்கிறார். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஆடகமதுரை அரசே போற்றி, கூடல் இளங்கு குருமணி போற்றி. நமக்கு அருள் புரியக்கூடிய சொக்கநாத பெருமான் மேடைக்கு மிக அழகாக நமக்கு எழுந்தருளி காட்சி தந்து கொண்டிருக்கிறார். அடுத்ததாக அன்னை மீனாட்சி நமக்கு எழுந்தருள இருக்கின்றாள். நம் எல்லோரையும் காக்கும் தேவியாக, நமக்கு வாரி வாரி கருணையை வழங்கக்கூடிய நாயகியாக அருள் புரியக்கூடிய அன்னையை நாம் அனைவரும் ஒருமித்த மனதோடு ஒரே சிந்தனையோடு நமக்கு இந்த உலகத்துக்கு நலன் செய்யக்கூடிய நாயகியாக அவள் என்றைக்கும் நம் மனதிலேயும் நம் இல்லத்திலேயும் உள்ளத்திலேயும் நிறைந்து காட்சி கொடுக்க வேண்டும் அப்படின்னு அவளை மனசார பிரார்த்தனை பண்ணி அம்பாளிடத்திலே நம்முடைய ஒவ்வொரு வகையான எண்ணங்களையும் ஒருமுகப்படுத்தி ஒரே சிந்தனையோடு அவளை அற்புதமாக நம்ம வரவேற்கலாம். நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரக்கூடியவள், நல்லனை எல்லாம் தருபவள், கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஓர் கபடு வாராத நட்பும் கன்றாத வளமும் குன்றாத இளமையும் கழு பிணி இல்லாத உடலும் சலியாத மனமும் அன்பு அகலாத கணவனும். மனைவியும் தானே அவர் பாடினாரு, அவர் ஆண், அதனால மனைவியின் பாடினார். நாம பெண் படிச்சா கணவனும். தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோளும் ஒரு துன்பம் இல்லாத வாழ்வும் துயனின் பாதத்தில் அன்பு உதவி பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டாய் அலையாழி அரிதுயிலும் மாயனது தங்கையே ஆதி கடவுரின் வாழ்வே அமுதீசர் ஒருபாக மகளாத சுகபாணி அருள்வாமி அபிராமி அன்னை மீனாட்சியே என்று அன்னை மீனாட்சியினுடைய பொன்னார் கமலங்களை, அழகான அந்த பொற்திருவடிகளை நாம் அனைவரும் இருக பற்றி பற்றியோர்க்கு வாழ்வரும் பரமனாக வேண்டிய வரத்தை நல்கும் நாயகனாக ஆனந்த ரூபனாக நமக்கு காட்சி தரக்கூடிய சிவபெருமான் சொக்கநாதர் எல்லா ஜீவராசிகளுக்கும், உலகத்தில் இருக்கிற அனைத்து விதமான ஜீவராசிகளுக்கும் தன் அருளை வாரி வழங்கக்கூடிய நாயகியாக நாயகனாக இறைவனும் இறைவியும் இருந்து இந்த மதுரை செய்த மாபெரும் தவத்தின் பலனாக அன்னை மீனாட்சி நமக்கு இங்கு இந்த நகரத்திலே எழுந்தருளி அருள் செய்தாள். அந்த அருளை பெற்ற நமக்கு இதோ மேடையிலே அன்னை மீனாட்சி நமக்கு எழுந்தருள இருக்கின்றாள். இந்த அழகான அற்புதமான தருணத்திலே அம்பிகையை நாம் அனைவரும் வாயார மனதார வாழ்த்தனை செய்து அவரிடத்திலே நம்முடைய எண்ணங்கள் அனைத்தையும் செவிமடுத்து எல்லோருக்கும் எல்லா விதமான நலன்களையும் அவள் நமக்கு வாரி வழங்க வேண்டும் என்று எல்லா விதமான செல்வங்களுக்கும் உரியவளாக இருக்கக்கூடிய அன்னை மகாலட்சுமியினுடைய ரூபம். அவள் வெறும் சரஸ்வதியினுடைய ரூபம் மட்டுமல்ல, மகாலட்சுமியினுடைய ரூபமாகவும் விளங்கக்கூடியவள். அதனால மகாசக்தி, அதனால்தான் அவளை சோடசி மகா சோடசி என்றெல்லாம் அழைக்கக்கூடிய தேவியாகவும் எல்லா நாயைகளுக்கும் உரிய தெய்வியாக அவள் விளங்குவதனால் அற்புதமான ஆற்றல் நிறைந்த தேவர்கள் கூட அன்றாட மதுரை மாநகருக்கு இந்த தெய்வத்தை வணங்கி நலன் பெறுகிறார்கள். இன்னைக்கு நாம இந்த தெய்வத்தை இங்க வழிபாடு பண்றோம்னா, கடம்பவன காடாக இருந்த இந்த இடத்தில் தேவேந்திரனுக்கு அருள் புரிவதற்காக இறைவன் சுயம்பு மூர்த்தமாக இங்கு எழுந்தருளியது சொக்கநாத பெருமானை இன்றைக்கும் நாம் இங்கே சுயம்பு மூர்த்தமாக வழிபாடு செய்கின்றோம். அக்னியிலே அவதரித்த அன்னை தடாதகை இங்கே நமக்கு காட்சி தரக்கூடிய ஆனந்த ரூபிணியாக விளங்குகின்றாள். பாண்டிய குல பேரரசி, உலகத்தின் முதல் பெண்ணரசி, மதுரையை ஆளும் மங்கையர்க்கரசி, மக்கள் உள்ளமெல்லாம் கொலுவிருக்கும் மனோன்மணி, எம்பெருமாட்டி, திரு ஆலவாய் உடைய அங்கையர்கண்ணி, நம் உள்ளமெல்லாம் கொள்ளை கொள்ளும் பேர் அழகு நாயகி, மகாரூபிணி, இதோ மீனாட்சி பராக் பராக் பராக். அன்னை மீனாட்சி
அழகே ஒருங்கான தேவியாக, தன் நாயகனை கரம் பிடிக்கின்ற நாயகியாக, தன் மக்களை எல்லாம் ஆசீர்வதிக்கின்ற தெய்வமாக, பேசும் கடவுளாக இதோ நம் கண்முன்னே காட்சி தந்து கொண்டிருக்கிறாள். வேண்டியோர்க்கு வேண்டிய வரங்களை வாரி வாரி வழங்கக்கூடிய நம் அன்னை எல்லோருக்கும் எல்லா வளங்களையும் நலன்களையும் எல்லா விதமான இன்பங்களையும் நமக்கு அருள வேண்டும் என்று அம்பிகையினுடைய பொன்னார் திருவடிகளை நாம் வணங்கி நம்ம ஒவ்வொருத்தரும் எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு நல்ல அழகான தருணம். இதைத்தான் நாம இவ்வளவு நேரம் காத்து கொண்டிருந்தோம். அம்மா எப்ப வருவாங்க, எப்ப அம்மாவை நம்ம பார்க்கிறது அப்படின்னு நம் கண்முன்னே ஆனந்தமாக இதோ அற்புதமாக அம்பாள் நமக்கு காட்சி தருகின்றாள். இந்த அழகான நேரத்தில் நம்முடைய மனசில் இருக்கக்கூடிய எல்லா வகையான பிரார்த்தனைகளையும் அம்பாள் நமக்கு நிறைவேற்றி தரக்கூடியதோடு நாம் வேண்டும் எண்ணங்களையும் வேண்டா எண்ணங்களையும் அவளே தெரிந்து நம் உள்ளத்தை முழுமையாக ஆட்சி செய்து நம் எல்லோருக்கும் நலன்களை வாரி வழங்கக்கூடிய சொக்கநாதரின் துணையாக, சொக்கேஸ்வரியாக இன்றைக்கு நமக்கு காட்சி தரக்கூடிய அன்னையை நாம் எல்லோரும் வணங்கி அவருடைய பொன்னார் திருவடிகளை பணிந்து நலன் செய்யலாம். அன்னையை தொடர்ந்து பவழக்கனிவாய் பெருமாள் இதோ நம்முடைய கல்யாண மேடைக்கு இங்கே எழுந்தருளி தன் தங்கையை தாரவார்க்கின்ற தாரா பாத்திரத்தோடு அவர் நமக்கு இங்கே காட்சி தர இருக்கின்றார். சுவாமியினுடைய பேரருள் பெரும் கருணை நம்ம எல்லாருக்கும் பரிபூர்ணமா துணை புரிய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு ஒவ்வொரு வருடமும் உங்களை சந்திக்கக்கூடிய இந்த நல்ல வாய்ப்பு, அடுத்து குடமுழுக்கில் எல்லாரையும் சீக்கிரமா சந்திக்கலாம். மீனாட்சியினுடைய திருக்கல்யாணத்தை சந்தோஷமா ரசிச்சு பாருங்க. எல்லாருக்கும் அம்பிகையினுடைய ஆசீர்வாதம் பரிபூரணமா கிடைக்கணும்னு பிரார்த்தனை செய்து உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுவது திருமுருக வள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசம் அங்கேயர்கரசி. நன்றி, வணக்கம். நாதஸ்வரம் அண்ணா, நாதஸ்வரம்ண்ணா.
பார்வதிபதையே ஹர மகாதேவ. தென்னாடுடைய சிவனே போற்றி, எண்ணாற்றவர்க்கும் இறைவா போற்றி. கீர்த்தனை முடிச்சிருங்க, கீர்த்தனை முடிச்சிருங்க.